இந்த நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களும் ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையும் ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துமஸ் செய்திகளை நான் கொடுப்பது வழக்கம். ஆமென். அதை மையப்படுத்தி ஆமென் அல்லேலூயா தியானிப்பது நான் வழக்கம். அதை சார்பாக தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கடந்த நாட்களில் இந்த வார்த்தை அதிகமா என்னை அழுத்தி கொண்டே இருந்தார். சோத்திரம் அல்லேலூயா. அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, தேவன் அதுல சத்தியத்தை தேவன் நடத்துகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை தியானிக்க ஆரம்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு சாஸ்திரிகளை குறித்து நான் உங்களோடு பேச போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. சாஸ்திரிகள், இயேசுவை பார்க்க வந்த சாஸ்திரிகளை குறித்து தேவன் நம்மோடு பேசுவாராக. எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் நீங்க கேட்போம். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்திலிருந்து ஆமென் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யாவரும் கவனமாய் கேட்போம். புதிய ஏற்பாடிலே 4வது பக்கம் எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களுக்கு விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரங்களில் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாஸ்திரியுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். இயேசு பிறந்த செய்தியை, இயேசு பிறந்த அல்லேலூயா நாளில் அடையாளங்களை கண்டுகொண்டு ஒரு நட்சத்திரம் தேசத்தில் உதித்திருந்ததை, அந்த நட்சத்திரங்களை பார்த்து அறிந்து அந்த நட்சத்திரங்கள் பின்பதாகவே பின்பற்றி அவர்கள் அல்லேலூயா பெத்லகேமை நோக்கி, அவர்கள் இயேசு பிறந்த பகுதியை நோக்கி பயணித்தார்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது இயேசுவை சந்தித்து விட வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று பல பாரத்தோடு தாகத்தோடு ஆமென் இந்த சாஸ்திரிகள், அப்படின்னா ஞானிகள் என்று அர்த்தம். சாஸ்திரிகள் யாரு? ஞானிகள், வல்லுநர்கள், வானத்தில் இருக்கிற அடையாளங்களை சோத்திரம் ஆமென் அல்லேலூயா விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். கால சூழ்நிலை எப்படி இருக்கிறது, தேசம் எப்படி இருக்கிறது, என்னெல்லாம் நடக்க போகிறது என்கிறதை அறிந்து தேசத்துடைய காரியங்களை தெரிவிக்கிறவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள், ஞானிகள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திர. வேதத்துல தானியேலின் புத்தகத்திலே பல அடையாளங்களை கர்த்தர் சொப்பனமாக தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், ராஜாக்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். என்ன தேசத்தில் நடக்க போகிறது, எவைகள்லாம் நடக்க போகிறது என்பதை அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் அவர்களுக்கு சொப்பனமாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே கூட நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் சொப்பனை பார்க்கும் பொழுது அது அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக ஞானிகளையும் சாஸ்திரிகளையும் அவர்களை வரவழைத்து அவரிடத்தில் அதை கேட்பார்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் என்ன வெளிப்பாடா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் ஆமென் அல்லேலூயா அதை அவரிடத்தில் அதை தெரிவிப்பார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரர்களையும் கல்தேயரையும் அழைத்து சொன்னான். அவர்கள் எல்லாரும் ராஜ சமூகத்தில்
நின்றார்கள். இந்த தானியேல் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பல இடங்களில் இந்த சாஸ்திரிகள் இருப்பாங்க. சாஸ்திரிகள் அப்படின்னா அவர்கள் அல்லேலூயா மறைப்பொருளை சொல்கிறவர்கள், கண்டுபிடித்து சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா இந்த விசித்திரமான இந்த நட்சத்திரம் அல்லேலூயா தேசத்தில் தோன்றின பொழுது அவர்கள் அந்த நட்சத்திரங்களை கண்டு ஆமென் இது இயேசு பிறந்தது என்பதை அறிந்து அவர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் அவர்கள் பயணித்து வருகிறார்கள். கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சாதாரண ஒரு நட்சத்திரங்களை பார்த்த 2 வருஷம் ஆயிடுச்சாம். இது ஒரு ஹிஸ்டரி வரலாறு சொல்லுகிறது. அவர் நட்சத்திரங்களை பார்த்து 2 வருஷம் ஆயிடுச்சாம். ஒரு புதியமான ஒரு நட்சத்திரம் தேசத்தில் தோன்றின உடனே அந்த நட்சத்திரத்திற்கு பின்னாகவே அதை பயணித்தார்கள். சோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் என்ன எதிர்பார்த்து வந்தார்களோ, என்ன நோக்கத்திற்காய் வந்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன நோக்கத்திற்காக அவர்கள் அல்லேலூயா தேடி வந்தார்களோ, தேடி வந்ததை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் தேவனை தேடி வருகிற நாம் தேவனிடத்தில் பெற வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளாமல் நம்முடைய பயணத்தை, வாழ்க்கையை முடித்துவிடக் கூடாது. சோத்திரம். இந்த சாஸ்திரத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, அவர்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணித்து வருகிறார்கள். சோத்திரம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ண வர்றதுன்னா, நம்ம இன்னைக்கெல்லாம் இந்தியாவுக்குள்ள நீ எங்க வேணா நீங்க ஏறி போகலாம், யாரும் உங்களை தடுக்க முடியாது. அன்னைக்கு அப்படி இல்ல. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க வரணும்னா, ஒரு ஜாதி இடத்திலிருந்து இன்னொரு ஜாதி இடத்துக்கு போகணும்னா, ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகணும்னா, ஒரு பட்டணத்தில் இன்னொரு பட்டணத்துக்கு போகணும்னா பல ஆபத்துகள் அங்க இருக்கிறது. சும்மா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். யூத தேசத்திற்கு இவர்கள் பயணிக்கிறார்கள். யூத தேசத்திற்கு சாதாரணமா யாரும் போய் கால் வைக்க முடியாது, யாரும் அங்க போக முடியாது. அங்க பலவிதமான பிரச்சனைகள் வரும், ஆபத்து வரும், அங்கே கொன்னு போடுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அறிந்த பொழுதும் அவர்கள் இயேசுவை பார்ப்பதற்காக வேற ஜாதியான இந்த சாஸ்திரிகள், வேற பட்டணத்தில் இருந்து வந்த சாஸ்திரிகள் ஸ்தோத்திரம் மெசொப்பொத்தேமியாவில் இருந்து இந்த யூதேயா தேசத்துக்கு வர்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அங்க ஏரோதை பார்க்கிறாங்க, அங்க பல மனிதர்களை பார்க்கிறாங்க, பல காரியங்களை சந்திக்கிறார்கள். இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிந்திருந்தும் அவர்கள் பயணித்து வருகிறார்கள். எதற்காக அவர்கள் பயணித்து வந்தாங்களோ அந்த காரியத்தை அவர்கள் கண்டுகொண்டார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அவர்கள் சந்தித்த சில சவால்கள் இருந்தது. சில சவால்கள் வாழ்க்கையில் இந்த சாஸ்திரிகள் சந்தித்த சவால்கள் இருந்தது. என்ன சவால் அவங்க வாழ்க்கையில் இருந்தது, அது எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதுதான் ஆவியானவர் நம்மோடு பேசப்போம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில பல சவால் இருக்கு, பல காரியம் இருக்கு. அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அன்றைக்கு எப்படி சாஸ்திரிகள் அன்றைக்கு நிறைவேற்றினார்களோ, இன்றைக்கு நாம் அல்லேலூயா அவர்களை பார்த்து இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நாம் அல்லேலூயா அதன்படி நடக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாஸ்திரிகள் சந்தித்த சவால்கள். சொல்லுங்க அந்த வார்த்தைய. சாஸ்திரிகள் சந்தித்த சவால்கள். சில சவால்களை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சோத்திரம். அல்லேலூயா. இதே வேத பகுதியில் இருந்து 2ஆம் அதிகாரம், மத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சில சத்தியங்களை ஆவியானவர் நம்மோடு பேசுவார். வாஞ்சியோடு தாகத்தோடு நீங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. அல்லேலூயா. கர்த்தர் கிழக்கிலிருந்து ஆசீர்வதிப்பார், மேற்கிலிருந்து ஆசீர்வதிப்பார், வாளாக்காம தலையாக்கும். இந்த பிரசங்கத்தை தான் எல்லா இடங்களிலும் கேட்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட பிரசங்கம் எல்லாம் எங்கேயும் நீங்க கேட்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வார்த்தையை கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. எனக்கு 2 பேர் முக்கியம் இல்ல, எனக்கு 2000 பேர் முக்கியம் இல்ல, எனக்கு வார்த்தையை கேட்கிற ஒரு சிலர் அல்லேலூயா தாகத்தோடு கேட்டா போதும், ஆவியானவர் அல்லேலூயா என் மூலமாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கேட்கும் போதுதான் அது என்ன தேவன் பேசுகிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. முதல் சவால் என்ன அவர்கள் சவால் சந்தித்தாங்க? சரியான பாதையை அடைய அல்லேலூயா சில போராட்டங்களை, சில சவால்களை சந்தித்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க. சரியான பாதையில நடக்க சில போராட்டம் இருந்துச்சு. அவர்கள் எங்க போகணும்னு நினைச்சாங்களோ அங்க அவர்களால போக முடியல.
இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவர்கள் பல ஊர் தூரத்திலிருந்து அங்க மலைகள், காடுகள், வனாந்தரங்கள், ஃபாரஸ்ட் காடு, பல இடங்களை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட பயணம்? சோத்திரம். ஒட்டகத்தின் மேல ஏறி வந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் பயணித்தாங்கன்னு தெரியல. அல்லேலூயா. எத்தனை கிலோமீட்டர் நடந்து வந்தாங்கன்னு தெரியல. ஆனா வேத அறிஞர் சொல்றாங்க பல 1000 கிலோமீட்டர் அவர்கள் பயணித்து வந்ததாக சொல்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. குறைஞ்சது 1, 2, 3 கிலோமீட்டர் அல்ல, சில மைல் தூரம் அல்ல, பல 1000 கிலோமீட்டர் அவர்கள் பயணித்து வந்ததா சொல்றாங்க. சோத்திரம். அல்லேலூயா. எப்படியாவது மேசியாவை பார்த்தோம், எப்படியாவது கிறிஸ்து என்கிற ராஜாவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தீவிரமாய் பயணிக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1:2 ஏரோது ராஜாவின் நாட்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கில் நோக்கி வர, அந்த கிழக்கில் உதித்த அந்த நட்சத்திரத்தை கண்டு அந்த நட்சத்திரத்தை பார்த்து வர. இன்னைக்கு எல்லாம் நீங்க ஏதாவது ஊருக்கு போகணும்னா போன்லயே ஒரு மேப் அடிச்சீங்கன்னா எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கறத தெளிவா நீங்க அடிச்சீங்கன்னா அங்க கொண்டு நேரா கொண்டு போய் சேர்த்துறோம். யார்கிட்டையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்டா கொண்டு போய் என்ன செஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமா. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு எந்த வசதியும் கிடையாது. பஸ் வசதி கிடையாது, வாகன வசதி எதுவுமே கிடையாது. அன்னைக்கு ஒட்டகத்துல தான் பயணித்தாக வேண்டும். ஒட்டகத்துக்கு ரூட் தெரியுமா? நம்ம தான் ஒட்டகத்தை என்ன செய்யணும், கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு. சோத்திரம். இந்த சாஸ்திரிகள் முன்னையே இந்த யூதேயாவுக்கு வந்திருக்கிறாங்களா? வந்ததில்லை. முன்னையே இப்படிப்பட்ட ஊர்கள்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்களா? அவங்க வந்ததில்லை. அவர்கள் நோக்கம் என்ன? இயேசுவை பார்க்கணும். வழியில எவ்வளவு தடை இருந்திருக்கும், வழியில எவ்வளவு பாதையில எவ்வளவு பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதெல்லாம் அவர்கள் பொறுப்பெடுக்கல. எப்படியாவது நான் போகிற இந்த பாதையை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு பயணித்தாங்க. இயேசுவை பார்க்கணும்னா பல தடைகள் வரும், பல சூழ்நிலைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி யார் பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் மேசியாவை, இயேசுவை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. தடைகள் இல்லாம இயேசுவை, அது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி, தடைகளை மேற்கொள்ளாமல் இயேசுவை நாம பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் பகலையா வரும்? நட்சத்திரம் பகலையா வரும்? நைட்ல தான் வரும். நைட்ல மனைவிகள், பிள்ளைகள், அல்லேலூயா, நைட்ல எவ்வளவு சூழ்நிலை இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும், அல்லேலூயா, நடு வழியில எவ்வளவு ஆபத்து இருந்திருக்கும். அதெல்லாம் அவர்கள் பொறுப்பெடுக்காம அவர்கள் தைரியமாய் கிளம்பி வந்திருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க, இயேசுவை சந்திக்க. சில சவால்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். அந்த சவால்களை மேற்கொண்டால் மாத்திரம்தான் நீங்கள் அடைய வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியும். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு அவர்கள் அந்த தடைகள்லாம் பார்த்திருந்தாங்கன்னா இயேசுவை அவங்க சந்திச்சிருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம அவங்களை குறிச்சு நம்ம அல்லேலூயா வேதத்துல படிச்சிருப்போமா? சோத்திரம். அவர்கள் குடும்பத்தை பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல, சோத்திரம், அவங்க வேலைகளை பார்க்கல, கஷ்டத்தை பார்க்கல, அல்லேலூயா இரவு நேரத்தை பார்க்கல, மனைவியை பார்க்கல, பிள்ளைகளை பார்க்கல. அதெல்லாம் அவர்கள் சற்று வைத்து விட்டு மேசியா இயேசுவை சந்திக்க எப்படியாவது அடைய வேண்டும் என்று அவர்கள் வந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. வந்தவங்க சரியா பயணித்து வந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு வழி மாறிட்டாங்க. சில நேரங்கள் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில். ஆலயத்துக்குன்னு கிளம்புவோம், கிளம்புறது ஆலயத்துக்கு தான், ஆனா போறது வேற எங்கேயாவது போயிருவோம். ஆமென் வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு ஆராதிக்கிற நாள், தேவனை மேசியாவை இயேசுவை பார்க்கிற நாள் அப்படின்னு காலையில் எந்திரிச்சோன்னு நினைப்பு வரும், எல்லாம் உணர்வு வரும், பாரம் வரும், எல்லாம் வரும். ஆனா கிளம்பும் போது எந்திரிச்சதுக்கு அப்புறம் மூடு மாறிடும், திசை மாறிடும். கிழக்கில இருந்து மேற்கு ஓடிடுறது. ஆமென் சொல்லுங்க. மேற்கு இருந்து வடக்கு என்ன செஞ்சிடறது? பாஸ்டர் கிளம்பணும் பாஸ்டர், ரெடியா வந்தம் பாஸ்டர், வர வழியில இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர். அப்படி சாஸ்திரிகள் அந்த ரூட் அல்லேலூயா மாறி போனாலும் கரெக்டா அவர்கள் மேசியாவை இயேசு இருந்த இடத்திற்கே வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு இருந்த இடத்துக்கே வந்தார்கள். ஒரு நாள் ஊழியர் மீட்டிங்காக நானும் அம்மாவும் கேரளாவில் நெம்மாற அயலூர் போகணும்.
ஒரு முறை தான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். வண்டியில முதல்ல போறேன். என்னுடைய எக்ஸிடி வண்டி, கீர் வண்டி முதல் முறை வாங்கின அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் முறை நானும் அம்மாவும் நாங்க போகிறோம். எப்பவுமே நாங்க பஸ்ல போகிற ரூட் வேற ரூட். அப்ப பாஸ் சொன்னாங்க, நீங்க இந்த ரூட்ல வராதீங்க, இப்படி இந்த நேரம் நீங்க திருச்சூர் போற ரோட்ல நேரா வந்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டு வரும், அதுல இறங்கி வந்து நேரம் வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி சரின்னு அல்லேலூயா சொன்னவன். ஆமா, அந்த அன்னைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா அந்த கட்டை மிஸ் பண்ணிட்டேன். ஆமே, நெம்மரால இருந்து அயலூருக்கு போற ரூட்ல போனா சுத்துன்னு சொல்லி பாஸ்ட் வேற ஒரு ரூட்ல திருச்சூர் போற ரூட்லயே போய் ஒரு கட்டு வரும், அதுல கட்டுல கரெக்டா கவனம் வச்சுக்கோங்க. அந்த கட்டுல வந்தீங்கன்னா நம்ம ரொம்ப பக்கம் ஷார்ட் கட்டுன்னு. சரின்னு நானும் அம்மா உட்காந்து வண்டியில அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அந்த கட்டை நான் என்ன செஞ்சுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன். நேரம் வண்டி என்ன செஞ்சுட்டேன், திருச்சூர் பக்கம் போயிட்டு இருக்கு வண்டி. நெம்மாராயில இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டோன்னா ஒரு கட்டு வரும். அந்த கட்டை மிஸ் பண்ணதுனால நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். நான் வண்டியில் ஏறணும்னா எதையும் சிந்திக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வண்டி முறுக்கிட்டே இருப்பேன், வண்டி எங்க நிக்கும் செய்ய. ஆமா, அப்புறம் கொஞ்ச தூரம் போன சந்தேகம் வந்துருச்சு, ஏதோ ரூட் நம்ம மாறி போயிட்டோம் போல இருக்கு. நம்ம ஊரா இருந்தா அங்க போர்டு இருக்கும், தமிழ் எழுதி இருக்கும், இதெல்லாம் ஹிந்தி எல்லாம் மலையாளத்தில் இருக்கிற ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. உடனே அம்மாட்ட சொல்ற, அம்மா ரூட் ஏதோ மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு போய் அல்லேலூயா ரோட்ல போறவட்டு கேட்ட, ஐயோ நீங்க ரூட் மாறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மலையாளத்துல அவங்க சொன்னாங்க. எப்படி நான் போகணும், அயலூருக்கு போகணும், ரூட் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நீங்க இப்படியே இந்த ரோட்டுக்குள்ளே உள்ள போங்க, அப்படியே போய் அப்படி லெப்ட் அப்படி ரைட் அப்படி ரைட் அப்படி இப்படின்னாரு. சரி போயிருவோம். நான் போனா சுத்தனம் பாருங்க, சுத்தனம் பாருங்க, சுத்தனம் பாருங்க. சோத்திரம். நானும் அம்மாவும் அப்படி அது எங்கெங்கயோ போகுது, ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ள எல்லாம் ரோடு போகுது, எங்கெங்கயும் இல்லாம போகுது ரோடு. சோத்திரம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சுத்தணும் பாருங்க. எத்தனை மணி நேரம் சுத்தணும்? 2.5 மணி நேரம். 10 மணிக்கு மீட்டிங் போறோம் நாங்க, அல்லேலூயா 11:30 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். ஆமே, அல்லேலூயா 12 மணி கிட்ட ஆயிடுச்சு. சோத்திரம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரி, அல்லேலூயா இந்த ரூட் மாறுற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அது எங்கேயாவது கொண்டு போய் என்ன செஞ்சிடும், சேர்த்துரும். பாதைய எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துரும். சோத்திரம். அல்லேலூயா நம்ம திசைகளை நம்ம திருப்புறதுக்கு பல சூழ்நிலைகள் வரும். சோத்திரம். பல பாதைகளை மாற்றுவதற்கு பல காரியங்கள் வரும். நம்ம பாதை மாறாதபடிக்கு கவனமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் எல்லாம் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் எல்லா அலுவல் விஷயம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்துதான் எல்லா இளவுகளும் வரும், எல்லா விசேஷம் வரும், எல்லா காரியம் அன்னைக்கு தான் வரும். நம்ம திசை திருப்புகிற மேசியாவை, கிறிஸ்துவை பார்க்க விடாதபடிக்கு பல தடைகள் வரும், பல சூழ்நிலைகள் வரும். அதை நம்ம தான் மேற்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரியான பாதையை அடைவதற்கு சில சவால்கள் இருக்கும், அந்த சவால்களை மேற்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க சொந்தக்காரன் பத்திரிக்கை வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நான் யார் பத்திரிக்கை கொடுத்தாலும் முதல்ல டேட்டை தான் பார்ப்பேன். அது சொந்தக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, முதல்ல டேட்டை தான் பார்ப்பேன். இந்த டேட்டா பார்த்து நமக்கு சாதகம் இல்லாத டேட்டா இருந்தா உடனே சொல்லிடுவேன். என்ன பார்த்தா சொல்லுவாங்க, உடனே சொல்லாதீங்க, அப்புறம் பொதுவா மெல்ல சொல்லிக்கலாம். ஏன் நீங்க அவசரப்பட்டு மெல்லவே சொல்றீங்க? நோ, முடியாதுன்னா முடியாது, உடனே சொல்லிடுவேன். அது மேல பகை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரனை பார்த்து சொல்லணும், நான் மேசியாவை பார்க்க வேண்டிய நாள், நான் ஆராதிக்க வேண்டிய நாள், தலையே போனாலும் சரி, அல்லேலூயா அவன் எது நடந்தாலும் சரி, நான் மேசியாவை பார்க்கணும். அந்த சாஸ்திரிக்குள்ள அந்த சவால், நான் போகிற பாதையில என்ன தடை வந்தாலும், நாங்களே ஏமாந்து பல ரூட்டுக்கு போனாலும், நாங்கள் பார்க்க வேண்டிய மேசியாவை பார்க்காம எங்க ஓட்டத்தை, பயணத்தை நிறுத்துவதில்லை. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? கொரோனா முன்னாடி வரைக்கும் நம்ம அப்படி இருந்தோம். கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வைராக்கியமா இருந்தோம். கொரோனாவுக்கு முன்னாடி ஆண்டவர் மேல அம்புட்டு வைராக்கியமா இருந்தோம். ஆனா இப்ப கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு நிர்விசாரம் வந்துருச்சு. நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நிர்விசாரம் வந்துருச்சு. இன்னைக்கு ஆராதிக்க போகாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு நிர்விசாரம் வந்துருச்சு. அந்த பயம் நம்மளை விட்டு போயிருச்சு. ஆண்டவர் மேல உள்ள அந்த வைராக்கியம் போயிருச்சு. இவர்களுக்குள் இருந்த அந்த வைராக்கியம் மாறவே இல்லை. இவர்கள் ரூட் மாறி அல்லேலூயா அவங்க அல்லேலூயா பெத்லகேமுக்கு போறவங்க எருசலேமில பூந்துட்டாங்க. இயேசுவை பார்க்க பயணிக்கு போயிட்டு இருந்தவங்க திடீர் ரூட் மாறி எருசலேமுக்குள்ள அவங்க நினைச்சாங்க, ஒருவேளை இயேசு சோத்திரம் இந்த அரண்மனையில பிறந்திருப்பாரோ, அவர் ராஜா வேற, அரண்மனையில பிறந்திருப்பாரோ அப்படின்னு ரூட்டை மாத்தி அரண்மனைக்குள்ள விட்டுறான். அவன் சொல்லுங்க.
அல்லேலூயா. ரூட் மாறிட்டாங்க. ஆனால் அங்க போனாலும் இவங்க கேட்கறாங்க, மேசியா எங்க? அரண்மனைக்குள்ள போய் சோற கேட்கல, அரண்மனைக்குள்ள போய் தண்ணி கேட்கல, அரண்மனைக்குள்ள போய் மற்ற காரியங்கள் தன் தேவைகளை கேட்கல. அங்க போய் கேட்கறாங்க. 2ஆம் வசனம் 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர்கள் எங்கே? கிழக்கில் அவர் நட்சத்திரங்களை கண்டு அவரை நாங்கள் பணிந்து கொள்ள ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்திருக்கிற மேசியா எங்கே? ஹலோ, ராமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்தாவே இயேசுவை தேட மாட்டோம். நம்ம சபைக்கு வந்தாவே நம்ம மேசியாவை தேடுறது இல்லையே. நம்மளை விட்டு மேசியா எப்பவோ போயிட்டாரு, காணாம போயிட்டாரு. மேசியாவை தேடுறது இல்லையே. சபைக்கு வந்தாலும் ஏதாவது தேவைகளைத்தான் தேடுறோம், மற்றவங்களை பார்த்துதான் தேடுகிறோம். மேசியாவை தேடுறது இல்ல. அவங்க அரண்மனைக்குள்ள, ஏரோது அரண்மனைக்குள்ள போனாலும் அங்க போய் மேசியா எங்க கேட்கிறாங்க. ஹலோ, உங்க மனசை தொட்டு எங்க மேசியா என்னோட இருக்கிறாரா, இயேசு என்னோட இருக்கிறாரா, அவர் எங்க இருக்கிறாரான்னு செக் பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்குள்ள இயேசு இருக்கிறார்? புழுகாணி கூட்டங்க நிறைய பேர். இயேசு போய் பல வருஷம் ஆச்சு, பல நாள் ஆயிருச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையான மேசியா நமக்குள் இருக்கணும், தேடணும். அப்பதான் நம்ம சரியான பாதைக்கு போக முடியும். நான் சரியான பாதையில போகிறேனா, சரியான ரூட்ல போகிறேனா, இயேசு தான் தேடி போறேனா, இல்ல வேற ஒன்றை தேடி கொண்டிருக்கிறேனா, செக் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல ஆதியில நீங்க தேடின தேடி எப்படி? கலாத்தியர்ல நம்ம அதை வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. சோத்திரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெற போகிறீர்களோ? என்ன சொல்றாரு இங்க பவுல்? என்ன சொல்ற கலாத்திய சபையை பார்த்து? ஆவியில் ஆரம்பிச்ச நீங்க, ஆண்டவர் 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 ஆவி ஆராதனை, தேவ பிரசன்ன, தேவ மகிமையை தேடன நீங்க இப்ப மாமிசம் மாமிசம் மாமிசம், உலகம் உலகம் உலக காரியங்கள், மாம்சத்தை முன்னாடி வைக்கிறீங்க. முதல் ஆண்டவர் ஆண்டவர் முன்னாடி வச்சீங்க, இப்ப மாம்சத்தை முன்னாடி வைக்கிறீங்க. பாஸ்டர் உடம்பு சரியில்லை, உடம்பு வலி, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, என் குடும்பத்துல பிரச்சனை, அந்த காரியம் இந்த காரியம், முதல்ல அதெல்லாம் சற்று ஒதுக்கி வச்சு ஆண்டவர் 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 தேடின நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு ஆவி போயிருச்சு. ஆறாத நேரத்துல நிறைய பேர் கண்ணை முழிச்சு பேய் மொழி பார்த்துட்டு இருக்கிறான். இஞ்சி தின்ன நான் எதுக்கு சொல்லணும், நீங்களே சொல்லுங்க, சொல்லிட்டீங்களே. ஆமே, இஞ்சி இஞ்சி தின்னுச்சுன்னு அப்படிதான் முழிக்குமாமா, தெரியாம இதை தின்னுட்டேன் அப்படின்னு. ஹலோ, பாட்டு இல்ல, ஆராதனை இல்ல, தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற அந்த வாஞ்சை இல்ல. சும்மா கையை தட்டுறோம், சும்மா ஆவியில் நிரம்புறோம், சும்மா ஏதோ நம்ம அப்படி ஆவி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். உள்ளுக்குள்ள உள்ளான ஆவி எங்கே? சாஸ்திரிகள் வாஞ்சையோடு தாகத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை தேடி வந்தாங்க. அவங்க ரூட் மாறி அரண்மனைக்கு போனாலும் அங்க போய் மேசியா எங்கே, கிறிஸ்து எங்கே தேடினாங்க. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு தேடுறோமா? உங்க வீட்டை விட்டு இயேசு கிறிஸ்து போய் பல வருஷம் ஆச்சு, தெரியுமா உங்களுக்கு? என்ன ஆமேன்னு வர மாட்டீங்க. பாஸ்டர் வந்த உடனே அங்க ஜெபம் நல்லா இருக்கு, வீட்டுக்குள்ள பாஸ்டர் கால் வச்ச உடனே ஜெபம் நல்லா இருக்கு, பாஸ்டர் வெளியே வந்தப்போ இயேசு கிறிஸ்து வெளியே வந்துடுறாரு. என்ன ஆமேன்னு வர மாட்டீங்க. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சபைக்குள்ள இருக்கிற கொஞ்ச நேரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சபைக்குள்ள இருக்கிறாரு. நீங்க சபை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து கிளம்பிடுறாரு, பிசாசு கூட்டிட்டு போயிடுறான். ஆமே, நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? வெளியிருந்து வரும்போது பிசாசு கூட்டிட்டு வந்துருவாங்க, வாசலே விட்டுட்டு இங்கே நிறு, நீ உள்ள வர்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல, இங்கே வெயிட் பண்ணும், பாஸ்ட் 12:30 மணிக்கு 1 மணிக்கு முடிப்பாரு, கஞ்சி குடிச்சிட்டு வர்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, வேணா நீயும் வேணா ஒரு வட்டல எடுத்து கஞ்சி குடி, ஆமா வெயிட் பண்ணு, நான் வந்துறேன்னு சொல்லி நிறுத்திட்டு வந்துறது கேட்டுக்கு வெளியே.
இங்க வந்ததுக்கு அப்புறம் இயேசு 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 எல்லாமே இயேசு 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 எல்லாமே இயேசு இயேசு அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு பாட்டு பாடிட்டு துதிச்சுட்டு ஐயோ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அல்லேலூயான்னு சொன்ன அந்த 3 அல்லேலூயா இயேசு இங்கே உட்கார்ந்துறாரு, நம்ம கிளம்பி போயிடும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிசாசே வா போலாம் அப்படின்னு பிசாசு கூட்டிட்டு போயிடுறது. என்ன ஆமேன் வர மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பப்ப சிலர் எட்டி பாக்குறாங்க, பிசாசு இருக்கிறானா போயிட்டானா, பிசாசு இருக்கிறானா போயிட்டான், ஜன்னல் வழியா எட்டி பாத்துக்கிறாங்க. சோத்திரம், நான் விட்டு வந்த பிசாசு இருக்கிறானா போயிட்டானு, வெயிட் பண்ண வந்துடுறேன், இன்னும் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தை முடிஞ்சு வெயிட் பண்ணு. அப்பப்ப எட்டி பார்த்து ஆறாத நேரத்துல பாடுற நேரத்துல பிரசங்க நேரத்துல அப்பப்ப எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எட்டி பார்க்கும் பிசாசு. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வருஷம் நான் ஜன்னல் எல்லாம் அடைக்க போறேன், வெளிய இருக்கிற ஜன்னல் டோருக்கு எல்லாம் லாக் பண்ண போறேன். வேணா பாருங்க, நடக்கதான் போகுது. ஒண்ணு இங்க ஓப்பன், எல்லாம் இங்க ஓப்பன், எல்லாம் இங்க ஓப்பன், ஒண்ணும் கிடையாது. எல்லாம் டோர், கண்ணாடி டோர். நீங்க வெளியிருந்து இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது, இருட்டாதான் தெரியும். கண்ணாடி டோர், வெளிய எல்லாம் இந்த டோர் எல்லாம் லாக் பண்ண போறேன், அடைக்க போறேன். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரை பார்க்கணும், தேவனை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே இயேசு இயேசு எல்லாமே இயேசு. என்ன பாட்டு? ஆமென் சொல்லுங்க. பாடுறது இயேசுவ, ஆனா பாக்குறது அடுத்தவங்கள. என்ன ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் போக ரூட் சரிதானா, சரியான ரூட்ல தான் போறேனா, ஆவியில ஆரம்பம் பண்ண நானு இப்ப மாம்சத்துல ஓடுறேனா இல்ல ஆவியில தான் ஓடுறேனா? நம்முடைய ஓட்ட எப்படி இருக்கு? சாஸ்திரிகள் அந்த சவாலை மேற்கொண்டார்கள், அந்த சவாலை அவங்க ஜெயித்தாங்க. வழி மாறி போனாலும் அந்த ரூட்ல கரெக்டா இயேசு 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 இயேசுதான். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க சாஸ்திரிகள். அவங்க பாருங்க எவ்வளவு வாஞ்ச பாருங்க. 3 பேருன்னு நம்ம அதை நினைக்கிறோம், அவங்க எத்தனை பேர் நமக்கு தெரியாது. அதோட ஆதாரம் எங்கேயும் கிடையாது. சோத்திரம். படத்துல எல்லாம் 3 பேர், 3 ஒட்டகம் வரும், 3 பேர் உட்கார்ந்து வர்ற மாதிரி வரும். சோத்திரம். அல்லேலூயா. 3 பேரை வச்சுக்குவோம். அந்த 3 பேர் காலங்காத்தால ராத்திரி கிளம்பி அவர்கள் சோத்திரம் கிளம்பி வந்திருக்கிறாங்க. பல 1000 கிலோமீட்டர், பல சூழ்நிலைகளை கடந்து, பல போராட்டங்களை கடந்து வந்திருக்கிறாங்க. இவங்க வாயில என்னதான் வந்துச்சு? என்னதான் வந்துச்சு? கிறிஸ்து எங்க, கிறிஸ்து எங்க? அரண்மனைக்கு வந்தாலும் கிறிஸ்து எங்க? ஏரோது கேட்கிறாரு, ஏரோது சொல்றாங்க கிறிஸ்து எங்க? இங்க பிறந்திருக்கிறாரா? எங்க பிறந்திருக்கிறார்? கிறிஸ்துவதை தேடுறாங்க, இயேசுவை தேடுறாங்க. ஏரோத பார்க்கல, அவங்க மனைவி பார்க்கல, அவங்க அங்க இருக்கிற ஒருத்தர் வேலைக்காரனை பார்க்கல, அங்க இருக்கிற மனுஷனை பார்க்கல. அவங்க பார்த்த மனுஷன் எல்லாம் கேட்கறாங்க இயேசு 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 எங்க, இயேசு எங்க, இயேசு எங்க? சபைக்கு வந்த உடனே மரியாள் சிஸ்டர் வந்திருக்கிறாங்களா? வந்திருக்கிறாங்க. ஒரு ரூபன் வந்திருக்கிறாரா? வந்திருக்கா. ரூத் அக்கா வந்திருக்கா? வந்திருக்கா. எஸ்தர் அக்கா வந்திருக்கா? காண எஸ்தர் அக்காவை. என்ன ஆமேன் வர மாதிரி. யாரை தேடுகிறோம்? இயேசுவை தேடுறோமா, மனுஷனை தேடி வந்திருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. நம்ம கவனம் எல்லாம் மனுஷன் மேல, மற்ற மேல இல்ல. நம்ம கவனம் எல்லாம் மேசியா கிறிஸ்து, கிறிஸ்து. ஆமென். பாடல் நேரத்துல ஆவியானவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும். சிலர் பல்ல கடிச்சிட்டு நிற்பாங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு அப்படியே வரும் பாருங்க, அந்த தேங்காய் ஒலிக்கிற இது இருக்கு பாருங்க, அப்படி குத்தி பொழந்தலாமான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நானும் பாட்டை ஏத்தி பார்ப்பேன், ஸ்பீட் பண்ணி பார்ப்பேன், ஆவியானவர் இறங்கட்டும் சொல்லி பார்ப்பேன். விட்ட மாட்டனே, கைய கட்ட அவிழ்க்க விட்ட மாட்டனே, கைய தட்ட மாட்டனே. மேசியா எங்க, கிறிஸ்து எங்க? சிலர் இதுக்கெல்லாம் வசதியா ஆராதனை முடிச்சிட்டு வருவாங்க. நான் உங்களே சொல்லல. ஆமென் சொல்லுங்க. ஆமா, எதுக்கு இந்த வம்பு? எதுக்கு ஆராதனைக்கு போயிட்டு வம்பு? ஆமா, நம்ம ஆராதனை முடிஞ்சிட்டே போய்க்கலாம், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் எங்க? ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்கள் இப்ப மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இந்த சாஸ்திரங்களுக்கு முதல் சவால் என்ன தெரியுமா? நான் போக வேண்டிய லக்க கரெக்டா போய் முடிக்கணும்யா.
நான் எங்க என்னன்னு சொல்லி இங்க ஆரம்பிக்கிறேன். மேசியாவை பார்க்க போறேன், கிறிஸ்துவ பார்க்க போறேன். இந்த நட்சத்திரம் சொல்லிருச்சு, இந்த நட்சத்திரம் வழிகாட்டும் என்று நட்சத்திரத்தை நம்பி கிறிஸ்து என்று பயணித்தார்கள். ஒரு சொந்தக்கார வந்து ஈனும் வெத்தலை வாக்கு வச்சு அப்படியே பத்திரிக்கை வச்சன்னு ஈனு போற. மேசியா எங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஹார்டா இருக்குதோ? சரியான பாதிக்கு போகணும்னா சில ஹார்டு வரதான் செய்யும். ஆமான்னு சொல்லுங்க. கூப்பிட்டாங்க பாஸ்டர், போன் பண்ணி கூப்பிட்டாங்க. இதா போயிட்டு இதா வந்தறேன்னு போனேன் பாஸ்டர். ஆமான்னு சொல்லுங்க. உண்மையா சொல்லு. காலங்காத்தால போயிட்டு வந்துருவேன் உண்மையா சொல்லு. யாராவது நெஞ்ச தொட்டு அடிச்சு சொல்லுங்க, நான் போயிட்டு வந்துருவேன்னு. கேரண்டி கிடையாது. ஆமான்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை உசுரோட வச்சிருக்காரு பாருங்க, அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. போற வழியில பைபிள் நிறைய வசனம் இருக்கு. போற வழியில சிங்கம் சாப்பிட்டுச்சான். சொல்லட்டுமா? தீர்க்கதரிசிகளை சிங்கம் என்ன செஞ்சுச்சான்? போற வழியில கடிச்சு தின்னுச்சான். தவறான பாதைக்கு ஓடணும்னா, தவறான திசையை நோக்கு ஏசு விட்டு போட்டு தவறான திசைக்கு போகணும்னா வழியில சிங்கம் இருக்கிறது. ஆமே. எல்லா இடத்து வருஷம் வாசிக்க நேரம் இல்லை, அதனால நானு அல்லேலூயா. சரியான பாதை அடையணும், அது மிகப்பெரிய சவால். நம்ம தான் மேற்கொள்ளணும். இந்த 3 சாஸ்திரிகள் தான் அதை மேற்கொள்ளணும். அவங்க பார்க்கணும் விரும்பினாங்க, வாஞ்சித்தாங்க. எப்படியாவது மேசியாவை கண்டடையணும் சொல்லி அவங்க வைராக்கியமா தேடினாங்க. ஏரோதை கண்டு பயப்படல, அரண்மனையை கண்டு பயப்படல, வழியில வந்த பல தடைகளை கண்டு அவங்க பயப்படல. போக வேண்டிய இலக்கை போய் அடைந்தார்கள். அல்லேலூயா. ரமேன் சொல்லுங்க. சாஸ்திரிகளுக்கு முதல் சவால் சரியான பாதையில போகணும். எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, சரியான பாதையில போறீங்களா? சிலர் கேட்கவே மாட்டோம். எதுக்கு வம்பு? கேளுங்க பக்கத்துல பார்த்து, சரியான பாதையில தான் போறீங்களா? சிலர் தலைக்கீழ போட்டு உட்காந்துட்டாங்க. எதுக்கு வம்பு? நான் எதுக்கு அந்த பதில சொல்லணும்? வெக்க இல்ல? ஆமான்னு சொல்லுங்க. இந்த வயசு வரைக்கும் தேவன் நம்ம அற்புதமாய் நடத்தி வராரு, எவ்வளவு ஆசீர்வாதமாய் நடத்தி வராரு. அவர் பாதைக்கு தேடி போகுவதில்லை. அப்படி என்ன உலகம் உலகம் ஊரு ஊரு ஊருன்னு கேட்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிருவான். உன் கை கால் சுகம் இருக்கிற வரைக்கும் தான் நீ வேலைக்கு போவ. கை கால் சுகம் இருக்கிற வரைக்கும் சொந்தக்கார வீட்டுல போய் உருட்டி உருட்டியா உருண்டு நீ பிரியாணி தும்ப. வாய் இல்லைன்னா, கை இல்லைன்னா, கால் இல்லைன்னா விசேஷத்துக்கு போயிருவ. ஆண்டவரை வேதனைப்படுத்தாதீங்க, கர்த்தரை வேதனைப்படுத்தாதீங்க. சவால்கள் வரத்தான் செய்யும். சில சவால்கள் வரத்தான், நமக்கு விரோதமா சில சவால்கள் வரத்தான் செய்யும். அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், உறவுகளை பார்க்கணும், பல சூழ்நிலை பார்த்தது ஆகணும். அதை மீறி தேவனை தேடுவதுதான் நம்ம வாழ்க்கையில சவால். ஈஸியா ஆண்டவர் கிடைச்சிட மாட்டாரு. ஈஸியா மேசியா வந்து நம்ம வீட்டுக்கு நேரா வரமாட்டாரு. நம்ம தான் அந்த தடைகளை உடைக்கணும். சாஸ்திரிகள் அந்த தடையை உடைச்சாங்க, மேசியாவை பார்த்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சில சின்ன சளி தும்மல் வந்துட்டா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சீரியஸா இழுத்துட்டு இருக்கும் போது சர்ச்சுக்கு வருவாங்க. ஆட்டோ பிடிச்சாவது எப்படியா 4 பேர் தூக்கிட்டா வருவாங்க. இப்போ பாஸ்டர் பயங்கர தும்மல் பாஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது? காலையில ராத்திரி ஒரே சைடு படுத்துக்கிறது, ஒரு சைடு கழுத்து பிடிச்சுக்கோ. பாஸ்டர் திருப்ப முடியல. எதுக்கு ஒரு சைடு படுத்த திருப்பிதான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அதுக்கு இயேசு கிறிஸ்து காரணமா? காலத்தை 2 இழுப்பிட்டு வரணும். ஆளுகளை பாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது கழுத்து பிடிச்சதுன்னா வைத்தியம் பண்ணுவாங்க. என்ன வைத்தியம் பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? யாராவது சொல்றீங்களா பாக்கலாம்? யாருக்கா தெரியுதுன்னு பாக்கலாம். என்ன பண்ணுவாங்க? சும்மா கையை வச்சு ஓடிக்கூடாது, கழுத்து உடஞ்சு போயிரும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? துண்ட தோல்ல போட்டு இவர் மண்டை அங்க வச்சு அப்படி 2 இழுப்பு இழுப்பாங்க. எல்லாம் படக்கு படக்குன்னு போயிரும், சரியாயிரும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வலி, இந்த வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, காலு வலி, நடக்கவே முடியல பாஸ்டர். சீர் வீட்டுக்கு போக மட்டும் நடந்து போற மலை மேல ஏறி. ஆமேன்னு சொல்லுங்க. வெடுக்கு 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 நடக்கிற சொந்தக்கார வீட்டுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது அண்ணா நட எம்மா மண்டி நடந்து போற.
அப்பெல்லாம் எந்த இடுப்பு வலியும் வரல, எந்த கால் வலியும் வரல. சபைக்கு வரும்போது மட்டும் பாஸ்டர் முடியல பாஸ்டர். சில சவால்களை நீ மேற்கொண்டுதான் ஆகணும், ஜெயிச்சுதான் ஆகணும். அப்பதான் மேசியா. ஓனர் கூப்பிடுவான், சொந்தக்காரர் கூப்பிடுவான், உறவுக்காரர் கூப்பிடதான் செய்வான். நீ வந்தாதான் அம்மனி, நீ வந்தாதான் அண்ணி, அண்ணி நீங்க வரணும் அண்ணி. அண்ணி உன்னை பண்ணி ஆக்குறதுக்கு அண்ணி வச்சு கூப்பிட்டு இருக்கிறான். கடைசியில பண்ணி ஆயிராதீங்க அப்படின்னு என்ன தெரியுமா? இளையகுமாரன் போய் பண்ணி பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. பாஸ்டர் இப்படிலாம் சொல்றாருன்னு. போய் 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 கடைசியில எங்க போய் உட்கார்ந்தான்? பண்ணி நல்லா திங்குது இவனுக்கு. ஆமீன் வருமாடி. ஒரு அலையா சொல்லுங்க. கழுத பாருங்க, ரோட்ல ஒட்டிக்கிற வால் போஸ்ட் எல்லாம் கடிச்சு நமக்கு அதை கூட திங்கிறதுக்கு ஒண்ணும் வழி இல்லாத நிலைமை வந்துடக்கூடாது. சில வழிகளில் சில தட்டைகள் வரும், சில சூழ்நிலை வரும். எனக்கு தேவை மேசியா, எனக்கு தேவை கிறிஸ்து. அவரை நம்பி வர்றவங்களுக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன், யோவாச கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தணும்னு விரும்பினார்னா கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார் பாருங்க. அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார், கிரீடத்தை கொடுத்தார், சட்ட ஆகமங்களை கர்த்தர் கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரியான பாதையில போகணும்னா சில தடைகள் சவால்கள் வந்துதான் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சுக்கு வரலான்னு கிளம்பணும் பாஸ்டர். எதுக்க வந்து ஒரு பைக் நின்னுச்சு பாஸ்டர், யாருன்னு பார்த்தா அடாடாட நம்ம மாப்பிள. ஆமே ஹலோ, காலை எல்லாரும் கிளம்பணும் பாஸ்டர். பிள்ளையும் அல்லேலூயா மருமகனும் வந்துட்டாங்க பாஸ்டர். வேற வழியில உட்காருங்க, நாங்க சர்ச்சுக்கு போறோம்னு சொன்னோம், கேட்கல. அவ அப்படி சொல்லிட்டாங்க. நாங்க கடைக்கு போனோம், மசாலா ஆட்டுறதுக்குள்ள டைம் 12 ஆயிருச்சு பாஸ்டர். மசாலா ஆட்டி வச்சுட்டு அப்படியே கரைச்சி வச்சுட்டு வந்தெல்லாம் நினைச்சுதான் புள்ள கொதிக்க வச்சுக்குவா, அவ எல்லாம் பாத்துக்குவா. நம்ம அரைக்க வேண்டியது அரைச்சி வச்சுட்டு மிளகா ஆட்டலான்னு ஆட்டனா மணியை பார்த்தா 12. அப்புறம் 12 பேர் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டோம் பாஸ்டர். ஹலோ ஆமேன்னு சொல்லுங்க. ஏய் உக்காரு, நான் மேசியாவை பார்க்க போகணும். நீ எனக்கு மச்சானா இருந்தானோ, கொண்டு மாமியாரா இருந்தா, மாமனாரா இருந்தா, நீ ஒரு மோடியா இருந்தா எனக்கு என்ன? உக்காரு, நான் மேசியாவை பார்க்க போகணும். ஆமேன் வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. நான் மேசியாவை பார்க்க போகணும். நீ எனக்கு பொண்டாட்டி மனைவியா இருக்கலாம், நான் அவருக்கு மனைவி மனவாட்டி. நான் மனவாளனை பார்க்க எனக்காக ஜீவனை கொடுத்த, நீ ஜீவனை கொடுக்கல. மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அது நமக்கு ஜீவனை கொடுக்கல. நம்ம இயேசு மேசியா ஜீவனை கொடுத்தாரு. அப்ப அவருக்காக வாழணுமா இவருக்காக வாழணுமா? ஆமேன்னு சொல்லுங்க. முதல் இடம் ஆவியானவருக்கு, ரெண்டாவதா மனைவி ஆகட்டும், புருஷனாகட்டும், பிள்ளையாகட்டும், பேர பிள்ளையாகட்டும். இன்னைக்கு நிறைய பேர் பேர் பிள்ளை வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்னேன் நினைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. பெத்தவ எங்க போனான்னு கேக்குறேன். செவிட்ட 2 விட்டு நீதானே பெத்த, பார்க்க வேண்டியது நீதான் பார்க்கணும். ஐயோ பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நம்ம பெத்ததை பாருங்க, அவங்க பெத்ததை அவன் நம்ம பிள்ளை பெத்ததை பார்க்கணும். என்ன சொல்ல வரேன்னா பாருங்க. ஆனா அது ஆராதனைக்கு தடையா இருக்க கூடாது, அது நம்ம ஆவியானவருக்கு தடையா இருக்க கூடாது, அது தேவனை பார்க்குவதற்கு தடையா இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் உங்களுக்கு தான் பேர பிள்ளை பிறக்காதான்? பிறக்கும், நான் பிறக்கலன்னு சொல்லல, பிறக்கும். அது காலம் இருக்கு இன்னும் சோத்திரம். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி மேசியா மேசியா மேசியா. நான் போகிற பாதையில எது தடையா வந்தாலும் முதல் அந்த தடையை உடைத்து நான் மேசியாவை சந்திக்கணும். இந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்து பாருங்க, உங்க வாழ்க்கை எப்படியோ போயிரும். மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு மனைவி தூஷித்தா, பிள்ளைகள் எல்லாம் மரிச்சு போயிட்டாங்க. அடுத்த முடிவு அவ எடுத்து வைக்கல. அடுத்த முடிவு அவன் வேறொரு முடிவுக்கு நேரா யோபு போகல. அவன் உத்தமத்தில் உறுதியாக நின்றான். இன்னைக்கெல்லாம் சிலருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாஸ்டர் பொண்ணு பாருங்க பாஸ்டர்ங்கிறாங்க, பாஸ்டர் புள்ள பிறக்கணும் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எல்லாம் வந்துருச்சுன்னா தச்சுக்க வர மாட்டாங்களே. ஆமென் சொல்லுங்க.
சண்டே கிளாஸ் பிள்ளைகள் பாருங்க, சர்ச்சுக்கு வானா வந்துரும். ஆமாம், சர்ச்சுக்கு போலாம் உடனே என்ன செஞ்சிரு கிளம்பி. இது கொஞ்சம் பருவமாயி கொஞ்சம் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நீ வா அப்படின்னு. அதுக்கு ஒரு காரியம், மனைவி பிள்ளைகள் அப்படி குடும்பம் ஆயிடுச்சுன்னா, அது பாஸ்டர் மனைவிக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலான்னு நினைச்சோம் பாஸ்டர், குடும்பமா அங்கேயே நாங்க அப்படியே முடிச்சிட்டோம் பாஸ்டர். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் முதல் இடம், தேவன் முதல் இடம். சிலர் வேலைக்கா ஜெபம் பண்ணுவாங்க, வருமானத்துக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே பாஸ்டர் ஆசீர்வதிங்க. எல்லாம் வருமானம், காசு, வேலை எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் யாரை மிஸ் பண்ணிடுறது? அது கொடுத்தது யாரு? அதை ஆசீர்வதிச்சது யாரு? கர்த்தர். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் குடும்பமா நாங்க ஜெபம் பண்றோம். சில பேர்களை சொல்லி சொல்லி, சில பாதிப்பில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க சொல்லி சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். வராதவங்களுக்காக சொல்லி சொல்லி நாங்க ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அவங்களை பாத்துக்கோங்கப்பா, அவங்க நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்றோம். ராமன் சொல்லுங்க, ஜெபத்தை மட்டும் நாங்க நிறுத்தணும், நீங்க நின்றுவீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை தான் நம்ம இதுவரைக்கும் மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாதையை மாற்ற சில சூழ்நிலை வரத்தான் செய்யும், பாதையை மாற்றுகிற பல காரியம் வரத்தான் செய்யும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பமாய் தேவனை தேடுவதற்கு பழகணும். மனைவி பிள்ளைகளோட, அவன் கணவனோட வந்து ஆலயத்தில் ஒவ்வொரு நாள் உட்கார்றதுக்கு நீங்க வாஞ்சிக்கணும். அதுதான் நமக்கு மேலானது, பெருசு. அதை நம்ம விரும்பணும், அதை நம்ம மேல ஆசையா இருக்கணும். அந்த சவாலை நீங்க ஜெயித்து பாருங்க, உங்க குடும்ப ஆசீர்வாதம் மகிமையா இருக்கும், உங்க பிள்ளையோட எதிர்காலம் மகிமையா இருக்கும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் கொடுக்க மாட்டோம், அதனாலதான் பிரச்சனை. வேலையா ஆண்டவரான்னு கேட்டா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்ன சொல்லுவோம்? என்ன புழுகானி புழுகிறோம். இன்னைக்கு விசேஷமா சர்ச்சுக்கு போறதா அப்படின்னா அது எதை சூஸ் பண்ணுவீங்க? முதல்ல விசேஷம் பாஸ்டர், சர்ச்சு எப்ப வேணா வந்துக்கலாம்ல பாஸ்டர், வார வாரம் சர்ச்சு நடக்குது, டெய்லியும் ஜெபம் நடக்குது, இது எப்ப வேணா வந்துக்கலாம்ல பாஸ்டர். விசேஷம் அப்படி இல்ல பாஸ்டர், ஒரு முறை தானே கல்யாணம் நடக்கும், அப்புறம் 5-6 முறையா கல்யாணம் நடக்கும் பாஸ்டர். ஒரு முறை தான் சீரு நடக்குது, ஒரு முறை தானே காது குத்துறாங்க, நீ வேணா எடுத்து 10 நாள் குத்திக்க. இதெல்லாம் ஒரு பெரிய சாக்க கிடையாது. ஒரு முறை தானே பாஸ்டர் சாவு வருது, அப்புறம் 5-6 முறையா சாவு வரும், ஒரு முறை தான் வரும். அந்த சவாலை நம்ம ஜெயிக்கணும். மரித்தோரை மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். ஒருத்தன் இயேசுவை பின்பற்றி வந்தான், அப்பா நான் பின்பற்றி வர விரும்புகிறேன், ஆனாலும் ஒரு சின்ன வேலை இருக்குது, என் ஆடு மாடுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஏர் ஓட்ட வேண்டி இருக்குது, அதை ஓட்டிட்டு வந்துடுறேன், கட்டி வச்சுட்டு வந்துடுறேன். அல்லேலூயா. ஆமா, பல சாக்கு போக்கு ஆண்டவர் சொன்னா, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டோம், நீ என்னை பின்பற்றி வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விஷயத்துல நம்ம இன்னும் தோத்து கொண்டுதான் இருக்கிறோம், இந்த விஷயத்தை இன்னும் நம்ம வீக்கா தான் இருக்கிறோம், இந்த சவாலை நம்ம இன்னும் ஜெயிக்காம தான் இருக்கிறோம். வார வாரம் சபைக்கு வந்து நான் நிக்கணும், மேசியாவை பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க ஆண்டவரை தேடி பாருங்க, உங்களுக்கு பின்னாடி வருகிற காரியங்கள் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது ஒரு சவால், சோத்து. இரண்டாவது ஒரு சவால், சத்ருவின் கையில் தப்பிக்க. எல்லாம் சொல்லுங்க. ஆமா, சரியான பாதையில நம்ம செல்ல அல்லது அடைய சில சவால் இருக்கு. இரண்டாவது, சத்ருவின் கையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு சில சவால் நம்ம கையில் இருக்கு, அதுக்கு போராட வேண்டி இருக்கு. இவர்கள் சோத்திரம் பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3ஆம் வசனத்துல 2:3 ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார். இவங்க மேசியாவை கிறிஸ்துவ பார்க்க போனவங்க திடீர்னு ரூட் மாறிட்டாங்க. ஹலோ, திடீர்னு போயிட்டாங்க, ரூட் மாறிட்டாங்க. இவர்கள் நட்சத்திரத்தையே பார்த்துட்டு தான் போனாங்க. இப்ப இதான் நட்சத்திரம் வச்சுக்கோங்க, இந்த நட்சத்திரத்தையே பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. இவங்க போகும் பொழுது நட்சத்திரம் வந்துட்டே இருந்தது, கரெக்டா போயிட்டே இருந்தாங்க. திடீர்னு அரண்மனையை பார்த்த உடனே நட்சத்திரத்தை கழட்டி விட்டுட்டாங்க. ஆமே, நட்சத்திரத்தையே பார்த்துட்டே போயிட்டு இருந்தவங்க திடீர்னு அரண்மனை, பெரிய அரண்மனை, ஏரோது அரண்மனை, எருசலேம் அரண்மனையை பார்த்த உடனே நட்சத்திரத்தை அப்படியே அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு நேரா ரூட் நேரா, சரி ஓனர் வீட்டுக்கு ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம், சும்மா பார்த்துட்டு வந்துருவோம். அப்படி போன இடத்துல ஓனர் பிடிச்சி வச்சிருவாரு. ஓனர்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க வேற நினைக்காதீங்க, நீங்க வேலைக்கு போற ஆட்கள் சொல்றேன்.
அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க ஒருவேளை அவங்க நினைச்சாங்க நட்சத்திரத்தையே பார்த்துட்டு போயிட்டு இருந்தவங்க திடீர்னு மைண்ட்ல ஒரு யோசனை, ஐயோ அவர் கிறிஸ்து ராஜாவாக பிறக்கிறாராம், இந்த தேசத்துக்கு ராஜா, அப்ப ராஜா நிச்சயமாக அரண்மனையில தான் பிறந்திருக்கிறாரு, நிச்சயமா அரண்மனையில தான் இருப்பாரு அப்படி இவங்களா ஒரு யோசிச்சு இவங்களா யோசனை பண்ணி, டே மச்சான், டே மாப்பிள, நம்ம போற ரூட் சரிதான், ஆனா ஒருவேளை மேசியா இங்க அரண்மனையில பிறந்திருந்தாருன்னா, ஆமேன்னு சொல்லுங்க. சிலரு வேற ரூட்டுக்கு நம்மால் போயிட்டு கர்த்தர் ஒருவேளை நம்ம நடத்தி இருப்பாரு பாஸ்டர், நாங்க நல்லாத்தான் வந்தோம், கர்த்தர் தான் இந்த ரூட்டுக்கு எங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு பாஸ்டர். ஏப்பா கர்த்தரை போட்டு பாடாப்படுத்துறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம போயிட்டு யார் போட்டாரா? இப்ப சிங்கக்கபில தூக்கி போட்டது யாரு? யார் தூக்கி போட்டது? ராஜா கட்டளையிட்டாரு, அங்க இருந்தவர்கள் எல்லாம் தூக்கி என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. இதுக்கு உரிமை கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து இருப்போம் நம்மளா. அவர் சொல்லாம என்னை தூக்கி சிங்கக்கபில போட்டிருப்பாங்களா? அப்ப நான் இவ்வளவு ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்றேன், இந்த அளவுக்கு ஆராதிக்கிறேன், வைராக்கியமா ஜீவிக்கிறேன், இயேசு கிறிஸ்து தூக்கி சிங்கக்கபில போட்டார். பாஸ்ட் ஜெபம் பண்ணி இருந்தாருன்னா நான் அந்த சிங்கக்கபிக்கு போயிருப்பேனா? பாஸ்ட் ஜெபம் பண்ணல, பாஸ்ட் அம்மா ஜெபம் பண்ணல, எஸ்தர் அக்கா ஜெபம் பண்ணவே இல்ல, ரூத் அக்கா ஜெபம் பண்ணவே இல்ல, சபைகளை யாருமே ஜெபம் பண்ணல, அதனால தான் சிங்கக்கபில தூக்கி போட்டாங்க. யாருக்கு என் மேல அக்கறையே இல்ல. யாரும் அப்படி ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது. ஆமே, என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எட்டி பாக்குறாங்க, ஓ சிங்கக்கபியா சாவு அப்படின்னு பார்த்துட்டு போறாங்க தவிர, கைய கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் தாவி வந்திருப்பேன்ல, குரங்கு மாதிரி மேல எல்லாம் ஏறுவேன், கொஞ்சம் கைய கொடுத்திருந்தா மேல வந்திருப்பேன்ல, ஏன் இவங்க என்னை கண்டுக்காம போறாங்க, இவங்கிட்ட பேச மாட்டக்கா. ஆமே, இனிமேலும் நாங்க ஆனமலை சர்ச்சுக்கே போனாலும் இந்த அக்கா கூட நான் கா விட்டுட்டேன், டூ விட்டுட்டேன். நிறைய பேர் இங்க டூ விட்டுட்டு இருக்கிறாங்க. சிங்கக்கபில போனதுக்கு ஒரு ரீசனா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டினார்ல. சிங்கக்கபில போறது பெருசு இல்ல, அங்க ஜெயமா நிக்கிறதான் பெருசு. சத்ருவின் கையில போகிறது பிரச்சனை இல்ல, சத்ரு பேசாம இருக்கிறான்ல அதுதான் வெற்றி. சத்துருக்கள் சூழ நிற்கிறார்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரே சத்ருவின் போராட்டம். சத்ரு இருக்கட்டும், அவன் பேசாம இருக்கிறான்ல, வெற்றி நமக்கு தான். 10 சிங்கம் இருந்துச்சுல்ல, ஒரு சிங்கமாவது அது சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? சிங்கத்தை சவுண்ட் கேட்டிருக்கீங்களா? ஐயோ, ஆனமலையே குலுங்கும் தெரியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. நாங்க வண்டலூர் ஜூக்கு போயிருந்தோம், மெட்ராஸ்ல பெரிய ஜூ நம்ம. ஆமா சோத்திரம். அந்த ஜூவை பார்த்துட்டு சிங்கத்தை பார்க்க முடியல, சிங்கம் தெரியல, சோத்திரம் சிங்கம் எழுதி போட்டிருக்கிறாங்க, ஆனா அதுக்குள்ள சிங்கத்தை காணோம். திடீர்னு ஒரு சவுண்ட், நாங்க திரும்பி அப்படியே சிங்கத்தை காணோம் அப்படின்னு யூ டர்ன் பண்ணி திரும்புறோம். நிறைய பேர் பயந்துட்டாங்க. இந்த மைக்கு சத்தத்துக்கே நம்ம பயந்துடுறோம், சிங்கம் கத்துனா என்ன ஆகும்? அது கத்த வேண்டாங்க, சிங்கத்தின் பக்கத்துல தானியல் கிடக்கான். இப்ப சுத்திலும் 10 சிங்கம், அது கத்த வேண்டாம், நம்மளை பார்க்க வேண்டாம், கண்ண மூடிய தூங்கட்டும். தூக்கம் வருமா? இருக்க முடியுமா? 1 2 3 எல்லாம் போயிரும். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப சத்ருவின் பிடியில சிக்கி இருக்கிறோம், இங்க நம்ம தப்பிக்கிறோம் பாருங்க. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஜெயம். சத்ரு இருக்கட்டும், சிங்கம் இருக்கட்டும், ஆனா என் நோக்கம் என்ன தெரியுமா? நான் இந்த சிங்க கபில இருந்தாவது, இந்த ஏரோதன் கையில இருந்தாவது மேசியாவை பார்ப்பேன். இதுதான் இந்த சாசிலுடைய சவால். தெரியாம வந்து மாட்டிட்டாங்க ஏரோதன் கையில. ஏரோது யாரு தெரியுமா? வாசிங்க, சில வசனங்களை வாசிப்போம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏரோது பாருங்க என்னவா, இந்த ஏரோதோட திட்டம் என்ன தெரியுமா? நமக்கு இருக்கிற எல்லா ரகசியத்தையும் புடுங்கணும். இவன் தான் ஏரோது.
இவன் தான் சத்துரு. ஆமென் சொல்லுங்க. நம்ம இருக்கிற எல்லா ரகசியத்தையும் புடுங்கணும். ஆமென் சொல்லுங்க. பேங்க் புக்கோட ஆதாரை இணைத்து விடுங்கள். எத்தனை பேர் அனுப்பிச்சிட்டீங்க? இந்த ஒரு ஆதார் போதும், நம்முடைய ஹோல் கிறிஸ்டியும் அவன் குடுமையில் இருக்கு. தெரியுமா தெரியாதா? ஹலோ, ஆதார் எடுங்கள், ஆதார் எடுங்கள். பிறந்த குழந்தை முதல் ஆதார் எடுங்கள். குடுமி புள்ள அவன் கையில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. போன வாரத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். நம்ம பேசுறதெல்லாம் அவன் ரெக்கார்ட் அங்க ஆயிட்டு இருக்குதான். உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த போன்லயும் பேசுங்க, மாடல் மாடல் அவங்க சிம்ம மாத்துங்க, ஆனா பேசுறதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுக்கானா போயிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு நம்ம பிரதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த ஆப்பை ஆஃப் பண்ணி வையுங்கள், இதை க்ளோஸ் பண்ணி வையுங்கள், இதை டெலீட் பண்ணுங்கிறான். என்ன டெலீட் பண்ணாலும் போக வேண்டியது போயிட்டாரு. இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. கர்த்தரை நான் பார்க்கணும். கர்த்தர் 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 என்கிற அந்த வைராக்கியத்தில் வாழ்ந்தீங்கன்னா இந்த எந்த சிங்கமும் எந்த சத்துருவும் நம்மளை டச் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வந்த வியாதிக்கு எப்போ சாக வேண்டியது? நான் 2.5 வயசுலயே நிமோனியா காய்ச்சல சாக வேண்டியது. 6 நாள் ஆமா செத்த கடந்தேன். 6 நாளா ஆமா சாக கடந்தேன். ஒரு பச்சை தண்ணி கூட என் வாய்க்குள்ள போகல. சாகிறதா இருந்தா 2.5 வயசுல சாக வேண்டியது. 15 வயசுல எனக்கு பிக்ஸ் வியாதி வந்துச்சு. கிட்டத்தட்ட 21 வயசு வரைக்கும் 5-6 வருஷம் எனக்கு ஒரே பிக்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டேன். டாக்டர் சொன்னார், மரணம் வரைக்கும் நீ மாத்திரை சாப்பிடணும், இல்லாட்டி செத்துருவா, முடிஞ்சும் வாழ்க்கை முடிஞ்சிடும். சாக வேண்டியது வந்து எப்ப நான் செத்துருப்பேன். ஏன் கர்த்தர் எனக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து வச்சுக்கார். எந்த சத்துரும் என்னை டச் பண்ண முடியாது. கர்த்தர் இருக்கும்போது, மேசியம் கூட இருக்கும்போது, ஆண்டவர் கூட இருக்கும்போது என் வாஞ்ச நோக்கம் எல்லாம் மேசியா கிறிஸ்து. ஈஸியா சத்துரு தப்பிக்க முடியும் என்னால. சுற்றில சத்துருக்கள் நம்ம சுற்றி இருக்காங்க. ஒரு மனுஷன் இப்படி சொன்னான், ஆணி நேரா இருந்துச்சுன்னா சுத்திகளுக்கு பிடிக்காதான். எப்படிங்க? ஆணி நேரா இருந்துச்சுன்னா விலகுச்சா? ஆணி அடிக்கும் போது என்ன செஞ்சிடும்? சுத்தி வச்சு அடிக்கும் போது ஆணி என்ன செஞ்சிடும்? வளைஞ்சிடும். அப்போ ஆணி நேரா இருந்துச்சுன்னா சுத்திகளுக்கு என்ன செய்யாதான்? பிடிக்காதான். நம்ம நேர்மையா இருந்தோம்னா சுத்தி இருக்கிறவங்க பிடிக்காது. எத்தனை பேருக்கு வழங்குச்சு? நம்ம கரெக்ட் நம்ம தேவனை தேடி போயிட்டு இருந்தோம்னா சுத்தி இருக்கிற விசுவாசி கூட பிடிக்காது. போறாளாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போனா, வியாழக்கிழமை போறா, இப்ப பாரு ஞாயிற்றுக்கிழமையும் இழுத்து பிடிச்சிட்டு போறாவா. பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கே பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. சத்துரு கையில் இருந்து இவன் எப்படியாவது போய் மாட்டிட்டான். சத்துரு கையில இந்த ஏரோது யார் தெரியுமா? சோத்திரம். அதே 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சோத்திரம். திட்டமா நீங்க விசாரிங்க. பாருங்க, விசாரிக்க நம்ம கிட்ட விசாரிக்க சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து எல்லாவற்றையும் அவன் பிடிக்கிடுவான். ஆமென் சொல்ல மாட்டேங்குது. ஒரு அலையில சொல்லு. என்ன சொல்றான்? நீங்க போங்க, இத்தனை நாள் இவன் மேசியாவை தான் தேடிட்டு இருக்கான், ஏரோது கொலை பண்றதுக்கு. இப்படி ஒருத்தர் பிறப்பாரா அப்படின்னு மேசியா இவன் ஏரோதுக்கு தெரிஞ்சிருந்தோம். இப்ப வசமா சிக்கிட்டான். எங்க பிறப்பாருன்னு தெரியல, யாருன்னு தெரியல. சாஸ்திரிகள் வந்தனால கண்டுபிடிச்சிட்டான். அப்ப இவங்க அதைத்தான் தேடி வந்திருக்கிறாங்க. சோத்திரம். இவங்க மூலமா என்ன செஞ்சிடலாம்? மேசியா பிடிச்சிடலாம், கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவங்களை வச்சு விசாரிக்கலாம். நீங்க போய் விசாரிங்க, அவர் எங்க பிறந்திருக்கிறாரு, எங்க இருக்கிறான்னு எங்கிட்ட பார்த்து சொல்லுங்க. எதுக்கு? போட்டு தள்ளுறதுக்கு. அல்லேலூயா. சில சத்துருக்கள் இருக்கிறாங்க நம்ம கிட்டயே போட்டு வாங்குறதுக்கு. ராமன் சொல்லுங்க. உங்க பாஸ்ட் பேர் என்னது? பாஸ்டா? சிலர் பாஸ்ட் பேரே தெரியாது இல்ல. ஆமா, அல்லேலூயான்னு சொல்றாங்க. என்னமோ ஸ்பர்ஜன் என்னமோ சொல்லுவாங்க. என்ன சர்ச்சு? ஐபிஏ. எங்க இருக்குது? எம்சிஆர் நகர் 2வது வீதியில் இருக்கு. அப்படியா? சரி. சில பேர் நம்மகிட்ட விசாரிப்பான். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சத்துரு கையிலிருந்து நம்ம தப்பிக்கணும். நம்மளைய முதல்ல நம்ம வச்சு இன்னொருத்தனை சாதிக்க, அதை வச்சு நம்ம போட்டு தள்ளுறது. இந்த சாஸ்திரிகள் விவரமா அந்த காரியத்தை அங்கிருந்து தப்பிச்சாங்க.
ஏரோது என்றால் கொலை செய்கிறவன். 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது சோத்திரம், அவன் கொலை செய்கிறவன். 16வது வசனத்துல சோத்திரம், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி சாஸ்திரிகளில் திட்டத்தை விசாரித்து காலத்தின்படி பெத்லெகேமில் அவர் எல்லைகளுக்கு உட்பட்ட 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தையும் என்ன செய்தான்? கொலை செய்தான். கோபம் அடைந்தான், கொலை செய்தான். அங்க சட்டம் போடுறான், எல்லா குழந்தையும் கொல்லணும். நீங்க வேலைக்கு போங்க, ஞாயிற்றுக்கிழமை உங்களை வச்சு அவன் பயன்படுத்துறான். உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் அழிக்கப்படுவதற்கு பயன்படுத்துகிறான். எத்தனை பேருக்கு விளங்குது? வேலைக்கு போற தப்பு இல்ல, நம்மளை வச்சு நம்ம ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு பிளான் பண்றான். அதனால தான் வேலைக்கு போக கூடாது, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள். நம்மளை கொண்டு நம்ம ராஜ்யத்தை அழிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை விசேஷங்களை வைக்கிறாங்க. நம்மளை கொண்டு நம்ம தான் வரணும், நீங்க தான் வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சு அவன் நம்ம காரியத்தை அழிப்பதற்கு அவன் பயன்படுத்துகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஒன்னு சொல்லட்டுமா? கொரோனா வந்து சொல்லிட்டீங்களா, அது ஒரு பெரிய நோயே இல்லையா? அது பெரிய நோயே இல்லையா? இந்தியாவோட பாப்புலேஷனை, ஜனத்தொகையை குறைக்கணுங்கிறதுக்காக இந்த கொரோனா வச்சு மக்களுக்கெல்லாம் ஊசி போட வச்சு இதன் மூலமா பாப்புலேஷனை, ஜனத்தொகை என்ன செய்யணும்? ஏன்னா பொருளாதாரம் பெருகிட்டே இருக்குது, அது ரொம்ப அதில் வளர்ந்துட்டே இருக்குது, சமாளிக்க முடியல. நாட்டுல பயங்கர மக்கள் தொகை பெருகிட்டே இருக்குது, விலைவாசிகளை வச்சு என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால சொத்து ஜனங்களை அழிப்பதற்காக ஊசியை போட்டாங்க. ஊசி போட்டதுனால நீங்க பயப்படாதீங்க, ரத்தன மோடு இருக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நோக்கம் என்ன தெரியுமா? இதை வச்சு நம்மளை அழிக்கணும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, யாருக்கு போடணும் பார்த்து போடுங்க. மாத்தி கீத்தி போட்டுட்டீங்க பிரச்சனை வந்துடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சத்ருவின் கையில நம்மளா போய் சிக்கிட கூடாது, நம்மளா போய் மாட்டிட கூடாது. இவன் தெரியாம போய் மாட்டிட்டாங்க, விட்டு இருந்தா இந்த சாஸ்திரங்களை போட்டு தள்ளி இருப்பான் அந்த ஏரோது. ஆனா நேக்கா விலகி போனா, நேக்கா தப்பிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது சோத்திரம், சரண்டர் செய்தான். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்தான். சில தடைகள் இருக்குது பாருங்க, கவனிங்க. வீட்டில இருந்து அந்த சாசில கிளம்பும் போது பொண்ணு, அப்புறம் சோத்திரம் பொக்கிஷங்களை, பொன்னை, தூப வர்க்கங்களை, வெள்ளை போலங்கள் எல்லாம் காணிக்கையாக இந்த மேசியாவை கொண்டு வர்றாங்க. வழியில எவ்வளவு தடை வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். அடமான வைக்கிற நிலம் வந்திருக்கும், விற்கிறதுக்கு நிலைமை வந்திருக்கும். சோத்திரம் அதை காணாமல் போகிறதுக்கு பல பிரச்சனை வந்திருக்கும், தொலைஞ்சு போறதுக்கு பல சூழ்நிலை வந்திருக்கும். அது எல்லா சூழ்நிலையிலும் அவங்க பாதுகாத்து இந்த பொக்கிஷத்தெல்லாம் கொண்டு போய் மேசியாவை கொடுக்கணும், பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்மளா இருந்தா செவ்வாய்க்கிழமை குழுவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டோம் பாஸ்டர், புதன்கிழமை குழுவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டோம் பாஸ்டர், ஒண்ணுமே இல்ல பாஸ்டர். அவர்கள் வர வழியில் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டு வரல, கொண்டு வந்ததை பத்திரமா ஏரோது அரண்மனையிலும் கொடுக்கல, வந்த போன வழியில் எல்லாம் யார் கையிலும் கொடுக்கல. அவங்க கொண்டு வந்ததை கொண்டு வந்து நேர்த்தியாய் மேசியா கையில கொடுத்தாங்க. 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அல்லேலூயா, அவர்கள் மரியாளை கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையா கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நான் சீக்கிரமா முடிக்கணும்னு தான் நினைச்சேன். சோத்திரம், ஆவியானவனுக்கு அப்படியே கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். காணிக்கையாக அப்படியே கொடுத்தாங்க. எதை நினைச்சு வந்தாங்களோ கரெக்டா ஒப்படைச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம காணிக்கை எடுத்துட்டு வரோம் பாருங்க, வீட்டுல இருந்து சிலர்லாம் பைபிள்லயே முதல்லயே செட் பண்ணி வச்சுட்டு வந்துருவாங்க. இந்த 20 ரூபா காணிக்கை, இந்த 20 ரூபா மிஷினரி, இந்த 50 ரூபாய் பாஸ்டர் காணிக்கை அப்படின்னு பிரிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்க அப்படிலாம் பிரிச்சுட்டு வரல. பொண்ணு அவன் இருந்தது விலையேற பெற்ற பொண்ணு, அப்புறம் தூப வர்க்கம், வெள்ளை போலம், அவன் பொக்கிஷம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து இடையில பிரிக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க.
வர வழியில ஆமா தேன் முட்டாய், காபி, வடை, பஜ்ஜி, ஆமா அல்லேலூயா பன்னு அப்படிலாம் சாப்பிட்டு வராம கரெக்டா கொண்டு வந்து அதை அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. எத்தனை நாள் பயணம் பண்ணலாங்கன்னு தெரியல, எத்தனை நாள் டீ தண்ணி குடிக்கலன்னு தெரியல, எத்தனை நாள் சாப்பிடலன்னு தெரியல. இதெல்லாம் வழியிலே செலவு பண்ணாம அவர்கள் பத்திரமா கொண்டு வந்து இயேசுவுக்கு சரண்டர், அர்ப்பணம் செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தசம்பாகத்தை காணிக்கையை நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முழுமையா கொடுக்கிறோம்? முடிய மாட்டேங்குது. அதுல பல சவால் இருக்கு. அந்த சவாலை மேற்கொண்டாதான் நாம தேவனுக்காக கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அந்த சவாலை மேற்கொள்ளா நீங்க கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு கொடுப்பதற்கு ஆமென் சவாலோட கொடுக்கணும். இந்த கொடுத்து ஆவேன், நான் இந்த மாசம் செய்து ஆவேன், தசமபாகத்தை நிறுத்த மாட்டேன், காணிக்கை நிறுத்த மாட்டேன், பொருத்தனை நிறுத்த மாட்டேன், மிஷனரி காணிக்கை நிறுத்த மாட்டேன், சபைக்கு கொடுக்கிறத நிறுத்த மாட்டேன், கொண்டு வந்ததை அப்படியே கொடுப்பேன் என்கிற அந்த அர்ப்பணம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அவங்க அப்படியே சரண்டர், பணிந்து கொண்டாங்களா, அப்படியே கொடுத்தாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்காய் கொடுக்கிற விஷயத்துல பல சவால்கள் வரும். கொடுக்க முடியாத பல சவால்கள் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லட்டுமா, சிலர்லாம் 100 ரூபாய் அவங்க இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்த 1 மாசத்துல 100 ரூபாய் கொடுத்திருப்பாங்க. 20 வருஷமா என்ன செய்யறாங்க? பாஸ்டரும் பிச்சை எடுக்கிற மாதிரி. பாஸ்டருக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். கர்த்தருக்கு உண்மையாய் கொண்டு வந்த வெள்ளி, பொன்னு, தூப வர்க்கத்தை விலையேற பெற்றதை கொடுத்தாங்க. அல்லேலூயா. பொண்ணு விக்கிற விலைக்கு பொண்ணு கொடுக்கணுமா பாஸ்டர் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க பொண்ணை மறைச்சு வைக்கல, ஒளிச்சு வைக்கல, காணிக்கைய ஒளிச்சு வைக்கல. அப்படியே இயேசுவுக்கு, மேசியாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்க. சொல்லட்டுமா, நீங்க சம்பாதிப்பதில் உங்க கையில வருகிற ஆமென் ஆசீர்வாதத்துல நீங்க உண்மையா கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை, நீங்க கண்ணீரை பார்க்க மாட்டீங்க, பல அறுவடைகளை பார்த்து கொண்டு இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் 200 ரூபான்னா 200 ரூபாய், 20 வருஷமா அந்த 200 ரூபாய். சில 500 ரூபான்னா அது 50 வருஷமா அந்த 500 தான். முன்னேற்றம் வேணும். வாழ்க்கையில பல நன்மைகள் வருது. வருமானம் எவ்வளவு வருது கணக்கு போட்டு பாருங்க. வீட்டுல மனைவி எவ்வளவு சம்பாதிக்கிறா, புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறா, ஒருவேளை பிள்ளைகள் சம்பாதிச்சாங்கன்னா எல்லாம் கணக்கு பண்ணுங்க. எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு ஆசீர்வாதம் வருது, தேவனுக்கு எப்படி கொடுக்கிறோம், தேவனுக்கு எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு செய்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய செலவு எவ்வளவு போகுது, வருமானம் எவ்வளவு வருகிறது, செலவு எவ்வளவு போகிறது, எவ்வளவு வெளியே நம்ம அநியாயமா செலவு பண்றோம். கணக்கு போட்டு நீங்க செலவு பண்ணி தேவனுக்கு எடுத்து வச்சு பாருங்க. அதுல இருக்கிற பலன்கள் மகிமையா இருக்கும். சில சவால்கள் வரத்தான் செய்யும், சில போராட்டங்கள் வரத்தான் செய்யும். அதை இந்த சாஸ்திரிகள் மேற்கொண்டாங்க. உங்க வருமானத்துல நீங்க சில சவால்கள் வரத்தான் செய்யுது. பிள்ளைகள் படிப்பு, எதிர்காலங்கள், இன்னைக்கு இருக்கிற அல்லேலூயா விலைவாசிகள், அதெல்லாம் சமாளிக்க முடியல. சோத்திரம். ஆனாலும் தேவனுக்கு செய்ய வேண்டியது உண்மையா செஞ்சா அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ கடமைக்காக தேவனுக்கு கொடுக்கல. இவங்க ஏதோ வந்துட்டோம் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுக்கல. அவர்கள் வீட்டிலிருந்து வரும் பொழுதே பொண்ணை எடுத்து வச்சுட்டாங்க. அவர் எப்படியோ கருப்போ சவப்போ, அவர் யாரோ என்னமோ தெரியாது, நாங்க வேசியாவை பார்க்க போறோம். பொண்ணு எடுத்து வச்சுட்டாங்க, தூப வர்க்கத்தை எடுத்து வச்சுட்டாங்க, வெள்ளை போலத்தை எடுத்து வச்சுட்டாங்க, பொக்கிஷங்கள் எடுத்து வச்சாங்க, எல்லாம் காணிக்கையாக அங்கே எடுத்து வச்சுட்டாங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நான் எங்காவது மீட்டிங் போனேன்னா பார்த்து பார்த்து காணிக்கை போடுவேன். இந்த மீட்டிங்கா ஒரு 20 ரூபா போட்டா போதும். ஓ இந்த மீட்டிங்கா 50 ரூபா போடணும். இந்த மீட்டிங்கா ஓ நம்ம ஃப்ரெண்டு மீட்டிங் 100 ரூபா போடு. இப்ப அப்படி இல்லை. எங்க போனாலும் குறைஞ்சது கம்மி இல்லாம ஒரு காணிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 100 ரூபா கம்மி எங்க காணிக்க போடுறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஊழியம் தானே, எல்லாம் தேவ ராஜ்யம் தானே, தேவ காரியம் தானே. அல்லேலூயா. மகிமையா வளரட்டும். தேவனுக்காய் கொடுக்கிற விஷயத்துல சில சவால் வரத்தான் செய்யும். கொடுக்க முடியாமல் பல தடை வரத்தான் செய்யும். அல்லேலூயா. புருஷன் கொடுக்கலாம் நினைக்கும் போது மனைவி தடை பண்ணுவா, மனைவி கொடுக்கலாம் போது புருஷன் தடை பண்ண இவ்வளவு கொடுக்கணுமா அப்படிம்பாங்க. சில சவால்களை நீங்க சந்தித்து அதை மேற்கொண்டா தான் அதுக்கு ஜெயத்தை பார்க்கணும். இவர்கள் அந்த சவாலை மேற்கொண்டாங்க. ஒன்னு சொல்லட்டுமா, சில பேர் தசமபாகம் வைக்க மாட்டீங்க. என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, அது தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அதை மேற்கொண்டு பழகுங்கள். உங்க கையில் வருகிற ஆசீர்வாதத்திற்கு பலனாக நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். அதில் சில சவால் வரத்தான் செய்யும்.
அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறா, உங்க மகன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், உங்க புருஷன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், நீங்க எவ்வளவு உங்க கையில ஆசீர்வாதம் வருது, கையில எவ்வளவு வருகிறது, அதுதான் தேவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதற்கு பலனாய் தேவனுக்கு கொடுத்து பாருங்க. அந்த சவால்களை நீங்க மேற்கொண்டு பாருங்க. அந்த சவால்களை மேற்கொண்டாங்க. ஒருத்தன் சொல்லிருப்பான், டே மாப்பிள்ள, இந்த குழந்தைக்கு போய் நம்ம பொண்ணு கொடுக்கணுமா, பொண்ணுன்னா அந்த பொன் தங்கத்தை கொண்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஒருத்தன் பேசியிருப்பான். இங்க சொல்லிப்பா, டே மச்சான், ஏன்டா இத போய் சும்மா ஏதாவது ஒண்ணு கொடுப்போம்டா அப்படின்னு சொல்லல. 3 பேர், அங்க 3 பேர்னா அங்க 3 பேர் ஒருமித்து அந்த பொன்னை, பொக்கிஷங்களை, காணிக்கைகளை, தூப வர்க்கங்களை, வெள்ளப்போளங்களை கொடுத்தாங்க. அந்த பொண்ணு ராஜாவுக்கு உரியது. எல்லாரும் சொல்லுங்க. அப்ப ராஜாவுக்கு கொடுக்க போறோம். அப்ப ராஜா கொடுக்கும் போது நம்ம பொண்ணுதான் கொடுக்கணும். இதை விட விலையேறப்பட்ட உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்ப விலையேறப்பட்டதில் நம்பர் 1 பொன். அதை கொடுப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பல கோயில்களை கொண்டு கொட்டுறாங்க, நகைகளை கொண்டு போய் பொண்ணு தங்கத்தை எவ்வளவோ, ஒரு பவுன், அல்லேலூயா 1 லட்சம் இன்னைக்கெல்லாம் வந்துருச்சு. அவ்வளவு வந்தாலும் கொட்டுறாங்க. ஏன் தெரியுமா? கடவுளுக்காக. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. கொண்டு போய் கொடுக்கிறார்கள். சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டால் அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தூப வர்க்கம் என்பது ஆசாரியனுக்கு உரியது. சோத்திரம். அப்ப அவர் மிகப்பெரிய ஒரு பிரதான ஆசாரியன் என்கிற அடையாளத்துக்காகத்தான் அந்த தூப வர்க்கங்களை இயேசுவுக்கு கொடுத்தாங்க. வெள்ளை போலம்னா கசப்பு நிறைந்ததான். வெள்ளை போலம்னா கசப்பு நிறைந்து. இனி இயேசு நமக்காக அடிக்கப்பட போகிறார். அல்லேலூயா நமக்காக மரிக்க போகிறார். அந்த மரணத்துக்கு அடையாளமாத்தான், அந்த கசப்புக்கு அடையாளமாத்தான் அந்த வெள்ளை போலத்தை இயேசுவுக்கு கொடுத்தார்கள். காணிக்கை எப்படி கொடுக்கறாங்க பாருங்க. அவர் ராஜா, அவர் நமக்கான ஆசாரியன். அதை பார்த்து தேவனுக்காக கொடுக்கிறார்கள். 2025 வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். இந்த வருஷத்திலும் நம்ம எப்படி தேவனுக்காக கொடுக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கொடுக்கிற விஷயத்தை பேச நிறைய பேர் தலையை கீழே போட்டுறாங்க. சோத்திர ஆமென் சொல்லுங்க. தேவனுக்காக அவர்கள் மனமுகந்து சரண்டர் பண்ண அப்படியே கொடுத்துட்டாங்க. 4வது, சத்தம் கேட்க சில சவால் இருக்கு. 12 வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். தேவ சத்தம், தேவ தூதர் மூலமாக தேவ சத்தம் வருது. அந்த ரூட்ல போயிடாத, ஏரோதையும் பிடிச்சிருவான், ஏரோதை கொலை பண்ணிடுவான். தேவ சத்தத்தை கேட்டுட்டு அவங்க வேற ரூட்ல போனாங்க. எலும்பி நில்லுங்க பார்க்கலாம். தேவ சத்தத்தை கேட்கணும். எல்லாரும் எலும்பி நிற்போம். தேவ சத்தத்துக்கு மிகப்பெரிய சவால் இருக்கு. இன்னைக்கு ஊர்ல பல சத்தம் இருக்கிறது. பல பேர் அதை சொல்ல இதை சொல்ல. யார் சத்தத்தை கேட்கறது? யார் பேச்ச கேட்கறது? முதல்ல தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. முதல்ல தேவ சத்தத்துக்கு கேளுங்க. அப்பொழுது தேவன் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஓ, இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்திற்காக எல்லார் வாய்களை திறந்து ரகதனமரபரபா. ஓ ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் சந்தித்த சில சவால்களை தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். எப்பேற்பட்ட சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள், எப்பேற்பட்ட சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். இந்த சவால்களை மேற்கொள்ள வேண்டும் என்றார். ஓ ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் மேற்கொண்டாங்க, என்னென்ன சவால்களை மேற்கொண்டாங்க என்று தேவன் நம்மோடு பேசினாரே. ரகதனமரகபா. ஓ, தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து, அப்பா இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையின் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக. ஓ ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா.